காலையில போனவன் பிறந்த நாள் அதுமா இன்னும் சாப்பாடு கூட வரல. நேரம் ஆக ஆக எவ்வளவு பயமா இருக்கு. பைக் எல்லாம் வேண்டாம்னா யார் கேக்குறா? என்ன ஒரு மாதிரியா வரா? சம்திங் ராங். நான் எதுவுமே கேக்குறதா இல்ல, நீங்களே கேளுங்க. டேய் ஏன்டா இவ்வளோ லேட்டு? அது வந்துப்பா. டேய் நான் உனக்கு மோட்டார் சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுக்கல, ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட லாக் ஆயிருந்தா ஒரு போன் போட்டு சொன்னீங்கன்னா ஏன் இவ்வளோ டென்ஷன்? அது பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அப்படின்னா நீயே உங்க அம்மாவுக்கு பதில் சொல்லு. மா 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 என் ஃப்ரெண்டு சதீஷ் இருக்காளம்மா, அவன் பைக் கேட்டிருக்கான். அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? எல்லா அப்பா அம்மா உன்ன மாதிரி தங்கமானவங்களா இருப்பாங்களா? அதனாலதான் அவங்க கிட்ட இங்க பாருங்க எங்க அப்பா அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அந்த பைக்கை காட்டி உன்னை பத்தி பெருமையா பேசி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அம்மா வாமா மா, ப்ளீஸ் உள்ள வாமா. ஆமா, இது காலையில போட்ட ட்ரெஸ் மாதிரி இல்லையே. என்ன சரியா? அது யோசிக்கிறேன்ல, அதுதான் மதன் வாங்கி கொடுத்தாமா. எப்படிமா இருக்கு? அதான் அவன மாதிரி லூசா இருக்கு. அதான்மா இப்ப என்னம்மா பண்ணணும்ன்ற? சரி, இந்த லோடு மேல சத்தியமா இனிமே நைட்டு நான் லேட்டா வர மாட்டேம்மா. நிறுத்து. +2 ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆவறேன்னு தாத்தா தலைமையில சத்தியம் பண்ணேன். அதனால சும்மா மாட்டி இந்த தாத்தா போட்டோக்கு பூ போட வச்சுட்டியே. அதனால தாண்டா இப்போ ஓன் தலையில சத்தியம் பண்றேன். எப்படிமா? இதுதான் மாட்டா. நீ வேகமா போய் உனக்கோ பைக்குக்கோ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்தா கூட பைக்கை திருப்ப கொடுத்துட்டு சொல்வேன். என்கிட்ட சரியா மாட்டினாடா. என்ன இவ்வளவு ஸ்லோவா சாப்பிடுற? உன் பிம்பம் தொலைந்ததடா. ஹலோ பிரதர், ஒரு 200 rupees கிடைக்குமா? லோடு சும்மா காசு பணத்தெல்லாம் வீணா செலவு பண்ணக்கூடாது. அப்படியா? அப்பா, அண்ணா யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கான், உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்னது? அதுல என்ன ரகசியம் இருக்கு? விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மம்மி, அண்ணாவோட ஆர்ம் ஷோல்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? டேய், அதுல புதுசா பாக்குறதுக்கு என்னடா இருக்கு? என்ன டாடி, எக்ஸசைஸ் பண்ணி அண்ணா ஷோல்டர்ஸ் எல்லாம் எப்படி ஏத்திருக்காரு, சும்மா கல்லு மாதிரி இருக்குல்ல. என்ன பிரதர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, நாளுத்துறதுக்கெல்லாம் கண் கலங்குறீங்களே. அது ஒண்ணுல, இந்த சட்னில கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு, அதான் நாக்கு கொஞ்சம் எரியுது. நாக்கு எரியுதா இல்லாட்டி கை கால்லாம் எரியுதா? நேத்து நீ மருந்து போட்டதை நான் பார்த்தேன். அப்போ 200 rupees தர மாட்டேங்கிற டாடி. உனக்கு இல்ல, நீ அரடாக்கன்னா சொன்னா உள்ள கை விட்டு எடுத்துக்கூட பாக்கெட்ல பார்த்து செலவு பண்ற செல்லம். 500 ரூபாய் எடுத்துட்டு 100 ரூபாய் வச்சிடறாக்கன்னா. வெரி குட். பாத்தியா, உண்மையில அவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். ரொம்ப 200 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுக்குறான். அடிச்சு கேட்டா 1000 ரூபாய் கூட கொடுப்பாரு. நடராஜர் நடனப்பள்ளி. ஆஹா, உள்ள கிளாஸ் நடக்குது. எப்படியாவது ஒரு 2500 ரூபாய் கலெக்ட் பண்ணணுமே. எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. டீ உள்ளயா போகுது? எல்லா டீயும் உள்ளதான் போகுது. எந்த உள்ள இல்ல, அந்த உள்ள. ஆமா, உள்ளதான் போகுது. நான் கொண்டே கொடுக்குறேன். ரீசெண்டா இருக்கீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஒரு 1/2 hour கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? சாரி சார், நான் பிஸி. 1 hour கழிச்சு வரேன். ஏன் புலிக்கு பல்லு விளக்க போறியா? இல்ல, கிள்ளிக்கு நகம் புடுங்க போறேன். உனக்கே நீ எப்படி புடிங்குவே? அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியே இரு, ஒரு டிச்சு போட்டுக்கிறேன். என்ன மாஸ்டர் இருக்கான்? பாத்துட்டீங்களே. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? அப்படி எல்லாம் இன்னொரு தினம் சொல்லாத அம்பி. ஏன்? இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல. போய உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான் தான் குடிக்கொண்டிருக்கார். அவரா குடியிருக்கார்? இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது. என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ? ஏதோ ஏன் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம். என்னடா அம்பி பண்ணிட்டு இருக்க? நானா கலெக்டர். ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சாக் டீ ஆத்தின்னு இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியா ஊத்திடுவார். அதனால நான் வர்றேன். போயிட்டு வா. எங்கோ ஆத்தனேன். இத என்னுடைய அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டுருங்க. நீங்க நான் வரேன் மாஸ்டர். வரேன் ஸ்டூடெண்ட். பகவான் நல்ல கலையை கொடுத்திருக்கான்.
சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு இது? ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? கத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி? டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்பை மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில கொத்து பரோட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க, அதை கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன், பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்சர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன, போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் as usual வித்தவுட்ல வந்துருவேங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500. அது எனக்கு வேண்டாங்க, அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க Dress சைடுல கிழிஞ்சிருக்குது. அதை நான் 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். முதல்ல ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்த நாள்ல இருந்து நான் உங்க கூட இருக்கேன். அந்த உரிமையில உங்களை ஒண்ணு நான் கேட்கலாமா? அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. கேளுங்க. ஓவர் பிரிட்ஜ், ரோடு, கால்வாய் அகலப்படுத்துறதுன்னு எல்லாமே பெரிய ஒர்க்கு. மொத்தமா 100 கோடியை தாண்டும். இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகணும்னா பியூன்ல இருந்து மந்திரி வரைக்கும் கவனிச்சாகணும். பெரிய தொகை, பெரிய ரிஸ்க். முத சின்னதா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, அதோட மொத்த தொகை எவ்வளோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10,000. வெறும் 10,000. 10,000க்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறோம்னா ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுக்க பயப்படுறவன் சாதிக்க முடியாது சார். சார், உங்களுக்கு 10,000த்துல ஆரம்பிச்சதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி வெறும் 50 ரூபாயோட தான் இங்க வந்தேன். நான் போட்ட முதல் பத்திரமா என்கிட்டயே இருக்கு. இது 48 49 ஆனாதான் கஷ்டம். அது வரைக்கும் நஷ்டமே இல்ல. பறக்கிறதுக்கு ஆசைப்படணும் சார், அப்பதான் இருக்கிறத காப்பாத்திக்க முடியும் சார். நோ, நாளையில இருந்து நீங்க வேலைய ஆரம்பிங்க. குட் லக். நான் தான் பேட்டிங். நான் தான் bowling. நான் தான் கீப்பிங். அப்ப நான் தான் அம்பையர். ஏய், நீ அம்பையரா? உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட்னாக்க ஒரு கையை மேல தூக்கணும், சிக்ஸர்னாக்க 2 கையை மேல தூக்கணும், 4னாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உன்னால முடியுமாடா? அதுக்கு தானே சப்ஸ்டியூட் வச்சிருக்கேன். உனக்கு எதுரா சப்ஸ்டியூட்? சரி விடுப்பா. விடு. ஆனா ஒண்ணு, அம்பையருக்கு சப்ஸ்டியூட் வச்ச ஒரே ஆள் நீதான். ஏய், யார் அது பிளிறது? என்னையும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒன்னேவா? கிரிக்கெட்டுங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றான். ஏய், நான் பேட்டிங் பண்ணணும். பேட்டிங்கா? உன் கையில பேட்டை கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. ஏய், என்னடா? என்ன பார்த்தா டாங்கற? இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ? என்னது இது தெய்வமா? என்ன தெய்வம் இந்த மெசேஜ் புரியல இல்லையா? முடியாது, போடா. சும்மா நீ இல்லாம கேம் இல்லடா. அதான் இப்படி குடுக்க போறீங்களே பாட்டு. நீ இல்ல, இது வந்து குடுங்கறல. குடுற அந்த பால. ஒரே பால்ல கிளீன் பவுல்ட் ஆக்கி காட்டுறேன் நான். பாப்பா. ஹலோ, கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு ஃபோர்ஸுக்காக வந்தேன். ஏய், இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. இப்போ போடுறான், பாடுறா. வெளியே போடா. ஆக்சிடென்ட். அம்மா. நோ பால். நோ பாலா?
ஆமா. என்னடா வேர்ல்டு கப் அம்பையர் மாதிரி ஆயிட்டியடா. ஏய் திருஷ்டி பூசணி ரொம்ப ஆடாதடா. பால் போடுறா. இப்ப பா 6 பால் போட்டா ஒரு ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவர். வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடியை அடிச்சு உடைச்சிட்டியாடா. ஐயோ எஸ்கேப். டேய் டேய் அவன் தப்பிச்சு ஓடுறான் பாரு. அப்படியே மடக்கு. ஐயோ ப்ளீஸ் ஐயோ என்ன மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ். ஐயோ மாமி வராங்க ப்ளீஸ். உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன் தான். அதுவும் எந்த ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருக்கீங்கன்றதே நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா. மாமி நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்டே கேளுங்க யாரோ அடிச்சாங்க தானே. சொல்றா. போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா சொல்றா. இவன் தான் ஆண்டி. நான் எங்கடா உடைச்சேன்? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குற? பேட் கூட நீ தானே. ஐயோ இதே பிளேட் வந்துச்சு. அண்ணன் தம்பி கடையில ஏதோ உள்குந்து இருக்கு. நீங்க நம்பாதீங்க. நான் மாமி சாமி விக்கிற மாதிரி ஸ்டைலா போகுது. நான் மாமி இல்லடா பொறுக்கி.